செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று டெல்லி காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, எதன் அடிப்படையில் இந்த தகவலை டெல்லி காவல்துறை வெளியிட்டிருக்கு? என்ன விவரம்? இரவு முழுவதும் நடைபெற்ற தொடர் தீவிர விசாரணை மற்றும் தற்போது காலையில் நடந்து கொண்டிருக்கும் விசாரணை ஆகியவற்றின் அடிப்படையிலே இந்த கார் வெடிப்பு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என டெல்லி காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் தான் டெல்லி காவல்துறை செயல்படுகிறது. இன்று காலை 9:30 மணி சுமாருக்கு உள்துறை அமைச்சகத்திலே உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. அப்போது டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள், உளவுத்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் ஆகியோர் இதுவரை என்ன ஆதாரங்கள் கிட்டியிருக்கின்றன, அதன் அடிப்படையிலே என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற தகவல்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்ன விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது போன்ற அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரை ஓட்டியவர், அந்த வெடிப்பு நடந்த சமயத்திலே இயக்கியவர் யார் என்பதை கண்டறிந்து அவருடைய பெயர் உமர் முகமது எனவும் அவர் ஒரு மருத்துவர் எனவும் டெல்லி காவல்துறை சிசிடிவி காட்சிகள் மூலமாக கண்டறிந்து தெரிவித்துள்ளது. அங்குள்ள கார் நிறுத்தத்திலே இந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகு உமர் முகமது அந்த வாகனத்தை அங்கிருந்து எடுத்து இயக்கிய சமயத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்த இடத்திலே வெடித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பல மருத்துவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலிலே சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே காஷ்மீரில் கைது செய்யப்பட்ட ஆதில் அகமது ராத்தர் என்பவர் கொடுத்த தகவல் படி ஃபரிதாபாத்திலே சோதனை நடத்தப்பட்டது. அப்போதுதான் மிகப்பெரிய அளவிலே வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் ஆகியவை பிடிபட்டன. இந்த 2 மருத்துவர்களுக்கும் வாகனத்தை இயக்கிய உமர் முகமதுக்கும் தொடர்பு இருக்கிறது என காவல்துறையினர் கருதுகின்றனர். ஏனென்றால் இந்த 2 மருத்துவர்களும் பிடிபட்டு விட்டார்கள், ஃபரிதாபாத்திலே வெடிபொருட்கள் பிடிபட்டு விட்டன என்ற தகவலை அறிந்து I-20 காரிலே முகமது உமர் வெடிப்பொருட்களுடன் புறப்பட்டிருக்கலாம். புதுடெல்லி பகுதியிலே தீவிரவாத தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அப்படி அவர் முயற்சி செய்த போது பாதி வழியிலேயே கார் வெடித்து இத்தகைய பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த கார் வெடிப்பு காரணமாக 9 நபர்கள் உயிரிழப்பு மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் காயம் என்கிற சூழல் நிலவுகிறது என டெல்லி காவல்துறை உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்திருக்கிறது. ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்புக்கு இந்த சம்பவத்துடன் தொடர்பு இருக்கிறது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மேற்கொண்டு விசாரணை, ஆதாரங்களை திரட்டும் முயற்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த I-20 காருடைய ஒரிஜினல் உரிமையாளரான முகமது சல்மான் என்பவரிடமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அந்த காரை விலைக்கு வாங்கியதாக சொல்லப்படும் தாரிக் அகமது தர் என்பவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதிலே தாரிக் அகமது தர் காஷ்மீரில் சேர்ந்த புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று காலையில் கூட டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ நிலையத்தை காவல்துறையினர் மூடி வைத்துள்ளனர். அந்த பொதுமக்கள் அங்கே செல்வதற்கோ அங்கிருந்து வெளியே வருவதற்கோ அனுமதி இல்லை. மெட்ரோ வழக்கம் போல இயங்கினாலும் அந்த மெட்ரோ நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. அதன் அருகில் உள்ள விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அனைத்துமே மூடி வைக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. தடயங்களை தேடும் முயற்சி தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்திலே ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தேசிய பாதுகாப்பு முகமை மற்றும் உளவுத்துறையினர் முழுவதுமாக இந்த விசாரணையிலே களத்தில் இறங்கியுள்ளனர். பிரியதர்ஷினி, தீவிர விசாரணையை காவல்துறையினர் தொடங்கியிருக்காங்க. விசாரணை குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.